கானானை சுதந்தரிப்பது எப்படி என்கிற ஒரு கோணத்தில் கானானை சுதந்தரித்துக் கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை நான் சமீபத்திலே நான் பேசினேன். ஆனாலும் கர்த்தருடைய சபையிலே இன்னும் விஸ்தாரமாய் கானானை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய மேன்மையான வழியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கானான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஏறக்குறைய 430 வருஷம் அளவும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து கர்த்தராகிய தேவனால் அவர்கள் மீட்கப்பட்டு, அதாவது மீகாவிலே வாசிக்கும் போது மோசே, மிரியாம், ஆரோன் என்கிற 3 பேரையும் ஆண்டவர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் ஏறக்குறைய 40 வருஷம் அளவும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்து, இரவில் அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அருமையாய் வழிநடத்தி வந்தார் என்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இதற்கான ஒரே நோக்கம், கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தினுடைய ஒரே நோக்கம், அனைத்து பிரயாசத்தினுடைய அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், மன்னா, கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீர், அவருடைய பாதரட்சியை காத்து கொண்ட விதம், அவருடைய வஸ்திரங்களை காத்து கொண்ட விதம், அவருடைய ஜீவனை காத்து கொண்ட விதம், அவளை வழிநடத்தின விதம், காட்டு மிருகங்களுக்கும் பல தரப்பட்ட பலவிதமான சத்துருக்களுக்கு அவர்களை விலக்கி வந்த விதங்கள் எல்லாமே, அவர்களுக்கு ஜெயம் கொடுத்து வந்த விதங்கள் எல்லாம், அத்தனை பேரையும் போஷித்த விதங்கள் எல்லாம் ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரமே என்பதை நீங்கள் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த வெளிச்சத்தை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோமே ஒழிய மற்றபடி அல்ல. எனத்தையோ உண்டு சாப்பிட்டு, எனத்தையோ ஒன்று சாப்பிட்டு இந்த பூமியில எனத்தையோ வாழ்ந்து மரித்து போவதற்காக அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். இதே காட்சியை தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பிரத்யேகமாக வாக்குத்தத்தம், அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று பிரத்யேகமாக விசேஷமாக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாக்குத்தத்தம் அப்படி சொன்ன இந்த வாக்குத்தத்தை நீங்க விசேஷமா பார்க்க முடியும். அப்ப நித்திய ஜீவன் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, பரம கானான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அத்தனை காரியங்களும், அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த விதமும், அவர்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்ட விதமும், அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்ட விதமும் நம்ம எல்லாருக்கும் படிப்பினையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நிழலாட்டமாய் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்கிற வெளிச்சத்தையும் கொலோசையர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக கானானை சுதந்தரிக்க செய்வதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால்தான் நாம் வேதத்துல ஆபிரகாம், ஏனோக்கு, ஆபேல் எல்லா பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களை குறித்தும் வேதம் சொல்லும் போது, எபிரேயர் 11வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுய தேசத்தை அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அவர்கள் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான, சத்தமா சொல்லுங்க, பரம தேசத்தையே, ஹெவன்லி சிட்டி என்று நாம் பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் சிட்டி, ஹெவன்லி சிட்டி, அல்லது செலஸ்டியல் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல், செலஸ்டியல் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று அழிந்து போகிறது, ஒன்று அழியாமை குறிக்கும். பரம தேசம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எழுத்தின்படி பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது முற்பிதாக்கள் உட்பட பல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எழுத்தின்படியான கானானை நோக்கிதான் பயணம் செய்து அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை கட்டி கொண்டார்கள், அதை சத்துரு அணுகாதபடி காத்து கொண்டார்கள். அவர்கள் மற்ற தேசங்களுக்குள்ளே சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் பிற்பாடு அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரும் அநேக கற்பனைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25 மற்றும் 26 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது சுதந்திரத்தை எவ்விதமாய் காப்பாற்ற வேண்டும் என்கிற கட்டளைகளையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்தார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுதந்திர வீதம் எவ்விதத்திலும் அது மற்றவர்களிடத்தில் விற்கப்படலாகாது. ஒருவேளை விற்கப்பட்டாலும் அது யூபிலி வருஷத்திலே மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த 50வது வருஷத்தில் அது மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் வெளிப்படுத்தி வந்த இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது, அதாவது லேவியராமன் நினைக்கிற 24, 25 அதிகாரங்களை பார்க்கும்போது அந்த காணியாட்சியை குறித்த வெளிப்பாட ஆண்டவர் காண்பிக்கிறார். அது எக்காரணத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கடந்து போக கூடாது. ஒருவேளை அதை தற்காலத்தில் அவங்க இழந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அதை கட்டாயம் மீட்க வேண்டுமே ஒழிய அதை மீட்காதபடிக்கு நாம் இருக்கலாகாது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காண்பித்திருந்தார். அதனால்தான் நான் ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகாபுடைய அரண்மனைக்கு அருகில் இருந்த நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டத்தை குறித்த விஷயத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும் போதும் கூட அவன் அதை கீரை கொள்ளையாக்கும்படிக்கு நாபோத்திடத்தில் கேட்கிற விதத்தையும், அவன் அதை கொடுக்காதபடி பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு என்ன செய்ய மாட்டேன், உமக்கு என்ன செய்ய கொடேன் அப்படின்னு சொல்லி பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக என்கிற விஷயத்துல அவர் தெளிவா இருந்தார். பிதாக்களின் சுதந்திரத்தை இழந்து விடக்கூடாது. அதிலே வைராக்கியம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்திலே பார்க்கும்போது எப்தாவும் கூட அம்மோன் புத்திரரின் வசத்துக்கு இந்த கானான் தேசம் போய்விடக் கூடாது, சிறைப்பட்டு விடக்கூடாது என்பதை குறித்த வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனாலதான் இதை நீர் கட்டிக்கொள்ள தகுமோ என்று சொல்லி அவர் கேட்கிற விதத்தையும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்க முடியும். யோசபாத்தும் கூட அப்படித்தான். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் மன்னிக்கவும் அம்மோனியரும் மோவாபியர் அவர்களெல்லாம் அவர்களும் வந்து நிக்கிற சமயத்துல அவர் கொடுக்காதபடி, அவர்களுக்கு கொடுக்காதபடி அதில் வைராக்கியமா நிற்கிறார்கள். இப்படி அநேக ராஜாக்கள், தாவீது பல ராஜாக்களை குறித்து பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை விட்டு விடுவதற்கு அவர்கள் இணங்கி போகவே இல்லை. அதை கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அப்ப இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் செய்து, ராஜாக்கள் எல்லாம் எதுக்காக பிரயாசப்பட்டார்கள் என்றால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தை அந்நியர்கள் வசமாய் விட்டு விடக்கூடாது, சத்துருக்கள் பறித்து கொண்டு போவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யத்தை எக்காரணத்து கொண்டும் எவ்விதத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இழந்து போகாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆலோசனை சொல்லும் போதும் கூட, மற்றவர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கு குறித்து ஆலோசனை கொடுக்கிற 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்லும் போதும் கூட நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்வார். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். உனக்குள்ள இருக்கிற உனக்குண்டார இருக்கிற அல்லது உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி, பறித்து கொள்ளாதபடிக்கு நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றும் எதுவும் சொல்லுகிறது. இதன் அடிப்படையில தான் கானானை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்கிற விசேஷித்த சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பெரியமானவர்களே, இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை வெளியில கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையானது தற்காலிகமான வாழ்க்கை. சங்கீதக்காரன் சொல்லும் போதும் கூட, என்னுடைய நாட்களை, என் ஆயுசு நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர் என்று சொல்வத சங்கீதம் வெறும் 39வது சங்கீதம். அதிலே நாம் வாசிக்க முடியும், என்னுடைய நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர் என்று சொல்லுகிறார். அப்ப மனுஷனுடைய நாட்கள் சொற்பமானது, குறுகியது என்பதை மறந்து விட வேண்டாம். 4 விரற்கடை அளவாக்கினா 4 விரல், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இப்படி ஒரு அளவை வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இப்படி கையை வச்சிருப்பாங்க, இவ்வளவுன்னா இவ்வளவுதான், கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப 4 விரற்கடை வாழ்க்கை, இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அதனாலதான் யோபுக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுனால யோபு 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போதும் கூட, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று சொல்லி யோபு 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆக மனுஷனுடைய வாழ்நாள் இதுதான், ஒரு பூவை போல நிழலை போல இருக்கிறது. இது நீங்க உள்ள சபையிலிருந்து கேட்டாலும் சரி, இதுக்கு வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி,
சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளுங்க. இது நிச்சயமா உங்களுக்கு பிரோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். மனுஷனுடைய வாழ்நாட்கள் குறுகினது. அப்ப நமக்கென்று ஆண்டவர் பிரத்யேகமாக வைத்திருக்கிற அந்த ஜீவன் என்ன, அந்த மேன்மை என்ன, அந்த வாக்குத்தத்தம் என்ன? பரம கானானாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். இது எதுக்கு ஒப்பனையா இருக்கு? நான் முன்னமே நான் பகிர்ந்து கொண்டான், பல மாதங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து சுருக்கமா ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். அது என்னவென்றால், அன்றைக்கு எந்த சந்ததியினர் பரதேசிகளாய் கானான அனுபவிச்சு வந்தாங்களோ அவர்களுக்கு தான் சுதந்திரமா தேவன் கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் மட்டும் இல்ல, அவருடைய சந்ததியாரே எந்த தேசத்துல தான் குடியிருந்தாங்க? கானான் தேசத்துல தான் குடியிருந்தாங்க. திடீர்னு எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அவங்க கானானை பிடிச்சுக்கிடுவாங்க. கானான்ல தான் குடியிருந்தாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் கானானை உனக்கு நான் சந்ததிக்கு நான் சுதந்திரமா கொடுப்பேன்னு சொன்னார்? அந்த வார்த்தையை நீங்க விளங்கிக்கிடணும். கானான்ல தான் இருக்காங்க, ஆனா கானானை சுதந்திரமா கொடுக்கல, அப்படின்னா சொந்தமா கொடுக்கல. அப்ப இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தற்காலிகமா பரதேசிகளா சஞ்சரித்து வந்த கானானை தான் பிற்காலத்துல அவர்களுக்கு சுதந்திரமா சொந்தமா கொடுத்தார் அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம அறியணும். அப்ப வந்து அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் நமக்கு தெரியும். ஏனென்றால் இன்னைக்கும் பாருங்க, நம்ம தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் யார்ட்டையா கேட்டா, எதுக்கு சபைக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்கு உங்களுக்கு ஏசப்பா வேணும் கேட்டா, ஏசப்பா இருந்தாதானே பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே சொல்ல தப்பான ஒரு நோக்கம். நீங்க அந்த நோக்கத்துக்காக வராதீங்க. ஏசப்பா இருந்து இல்லைன்னா நரகத்துக்கு போட்டுருவார்னு நினைச்சிடாதீங்க. இது அதுக்காக இல்ல. தேவன் மேல் உள்ள அன்பு, அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருக்காக தான் நான் வாழ்வேன், அவரை நான் பற்றி கொள்வேன். என்னை நேசித்த அந்த அன்புள்ள நேசருக்கு என் வாழ்க்கையை தத்தம் செய்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நான் அவரை நேசித்து, அவரை ஆராதித்து, அவரை பற்றி கொண்டிருப்பதற்கு தான் அவரை தேடி வருகிறோமே ஒழிய, ஏதோ அவரை ஏற்றுக்கொள்ளலன்னா, அவரை நம்பலன்னா அவர் நரகத்துக்கு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை, தேவனை ஆராதிக்கவில்லை. அப்போ எதுக்காக அப்படின்னா, நிழலாய் பரதேசிகளாய் சஞ்சரித்து வந்த கானானை சுதந்திரமா கொடுத்தார், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ட்ரையல் மாதிரியே பாக்குறது மாதிரியே இருக்கு. தேவன் ஒரு ட்ரையல் மாதிரி வச்சிருக்கிறார். பரதேசிகளா தற்காலிகமா சுதந்திரிச்சு வந்தாங்க, அதே தேசத்தை பிற்காலத்தில் அதே சந்ததிக்கு எப்படி கொடுத்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க. சுதந்திரமாய் கொடுத்தார். அப்போ சுதந்திரமா பெற்றுக்கொள்வதற்கும் பரதேசிகளா பெற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் உடனே ஏதோ ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, கானானுக்கு போறாங்க. நான் சொல்றேன், அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ இங்க இருந்து அப்படி அங்க கொண்டு போறாரு, அப்படி கிடையாது. ஏற்கனவே அங்கதான் அவங்களை குடியிருக்க வைத்தா. அது நல்லா விளங்கிக்கங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இந்த பூமியில நாம் வாழ்கிற இந்த தற்காலிகமான வாழ்க்கையில பரம கானானை அனுபவிக்காவிட்டால் சுதந்திரமாய் நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது. இங்கே அனுபவிக்காவிட்டால் அங்கே அனுபவிக்க முடியாது. இது கட்டாயம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை இந்த பூமியில நாம் அனுபவிக்காவிட்டால் பரலோகத்தில் அங்கே அனுபவிக்க முடியாது. இங்கே அனுபவிக்கிறது என்ன? இங்க அனுபவிக்கிறதுனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 17:3 வாசிக்கிறோம். யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னதான்? நித்திய ஜீவன். இந்த பூமியில தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறது தான் நித்திய ஜீவனை கண்டடைவது, நித்திய ஜீவனை அனுபவிப்பது. தேவனை அனுபவிப்பதுதான் நித்திய. நான் ஏதோ புதுசா ஒரு விளக்கெல்லாம் கொடுக்கல. யோவான் சுவிசேஷம் 17:3 அதைத்தான் சொல்லுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இதுதான் இந்த சத்தியத்தினுடைய தாத்பரியம். இதுதான். அப்ப இந்த பூமியில நம்ம நித்திய ஜீவனாகிய தேவனை அனுபவிக்காவிட்டால் அங்கேயும் அனுபவிக்க முடியாது. அதனாலதான் நீங்க ஏசப்பா தேடலைன்னா ஆண்டு நரகத்துல போட்டுருவான்னு நினைச்சு அவரை அப்படி நினைக்காதீங்க. அது தவறான கோட்பாடு. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறானது. அதுக்காக நம்ம அவரை பின்பற்றல.
அவர் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் அறிகிற அறிவுக்கு, அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் நான் வாசிக்க முடியும். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 8ஆம் வசனத்துல இருக்கு. இன்னும் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பிரியமானவர்களே, அப்ப இந்த காட்சியை நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க, எப்போதுமே மனதுல நிறுத்தி கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் தற்காலிகமா எந்த தேசத்தை தான் அனுபவிச்சு வந்தாங்க? எந்த தேசத்தின் பலனை தான் அனுபவிச்சு வந்தாங்க? கானான் தேசத்தின் பலனை அனுபவிச்சே வந்தாங்க. அப்ப எதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு வந்திருக்கலாம்ல. அப்ப இங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இதே இடத்துக்கு கொண்டு வர்றாரு அவங்க சந்ததியை. அப்ப இது எதை நான் இந்த விளங்கிக்கிடணும்னா, எந்த சந்ததி பரதேசிகளா கானானை அனுபவித்ததோ அதே சந்ததி தான் சுதந்திரரா கானானை அனுபவிக்க முடிந்தது. அப்ப இது அதே காட்சி தான் இன்றைக்கும். யாரெல்லாம் தேவனுடைய சபையா, கிறிஸ்துவின் சரீரமா, பரிசுத்தனுடைய ஐக்கியமா, யாரெல்லாம் தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா தேவனை அனுபவிப்பதற்கு யாரெல்லாம் தங்களை தாரை வார்த்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அங்கேயும் தேவனை அனுபவிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் இல்லை, இல்லவே இல்லை. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன ஆயிடுச்சு? ஏதோ சர்ச் கோவர்ஸ், சபைக்கு போகிறவர்களா இருந்து விடுகிறோம். ஏதோ சர்ச்சுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், அப்படியே காணிக்க போட்டு அந்த பேர் வேண்டிதான். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கானானை நான் அனுபவிக்கணும். அவர் அதுல திட்டவட்டமா தெரியுதா? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, ஈசாக்கிட்ட சொல்றாரு, யாக்கோப்கிட்ட சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? படுத்திருந்தாலும் பேசுறாரு, வெளியே கூப்பிட்டு நின்றுட்டு இருக்கும் போதும் பேசுறாரு, வானத்து நட்சத்திரத்துல நடந்து பார், உன் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆபிரகாம்கிட்ட எப்படிலாம் பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் பேசுறாரு, யாக்கோபு படுத்திருக்கும் போதும் பேசுறாரு. இப்படி எப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீ இப்ப தற்காலிகமா வாழ்றத இதே சந்ததியார் சுதந்திரமா பெறுவாங்க. இதே காட்சி தான் நமக்கும். இன்றைக்கு தற்காலிகமா நித்திய ஜீவனை அனுபவிக்காதவர்கள் நிரந்தரமாக நித்திய ஜீவனை அனுபவிக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பூமியில அதுக்குதான் சபை கூடி வருதல். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 5வது வசனம், 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 3 வசனங்களை 5, 6, 7, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5, 6, 7. இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு, இதிலேனா எதிலே? அதுக்கு முன்னால வாசித்தா அதோடைய பின்பகுதியை பாருங்க. அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவிடுத்து விட்டு, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து, சத்தமா சொல்லுங்க, குடியிருக்கும்படி செய்தார். இதிலேனா எந்த தேசத்துல? கானான் தேசத்துல. ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்துவம் பண்ணினார். நல்லா படிச்சுக்கங்க, இது விட்டுறாதீங்க, இந்த பக்கத்தை விட்டுறாதீங்க. ஒரு அடி கூட கொடுக்காம இருக்கும்போது உண்மையிலே ஆபிரகாம் கண்டடைந்த 2 ஆசீர்வாதங்கள் என்னன்னா, ஒண்ணு என்னதுன்னா பலன், இன்னொன்னு நிலம். கற்பத்தின் கனி, இன்னொன்னு என்னது? இந்த கற்பத்தின் கனி, இன்னொன்னு நிலத்தின் கனி அப்படின்னு சொல்றது போல இந்த 2 தான் ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கு, இன்னொன்று என்னது? நிலம். அதை நீ கூட கேட்டோம், ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அப்ப குமாரன் மூலமா எழுப்பப்படுகிற ஆவிக்குரிய சந்ததி. அப்ப ஈசாக்கு, இன்னொன்று என்ன? அந்த தேசம். வேற ஏதாவது ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ ஆபிரகாம்கிட்ட? யோசிச்சு பாருங்க. அப்ப குமாரனை அறியணும், குமாரனை கண்டடையணும், பரமக்காரனுக்கு வந்து சேர். குமாரன் மூலமா பரமக்காரனுக்கு வந்து சேர். அதான் அந்த வாக்கு தத்துவமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அப்போ இந்த சத்தியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 9:9 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்பட்ட 2 என்ன தெரியுமா? ஒண்ணு என்னன்னா இந்த நிலத்தின் கனி, இன்னொன்னு கற்பத்தின் கனி.
அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு தான். அப்ப கர்ப்பத்தின் கனியில கிறிஸ்துவ பார்க்கிறோம், நிலங்கிறது அவருடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். அப்போ குமாரன் மூலமா நீ எதை அடையலாம் அப்படின்னு சொல்றார்? நித்திய ஜீவனை அடையலான்னு சொல்றார். இல்லாவிட்டால் அடைய முடியாது. உனக்கு பின் ஒரு சந்ததிக்கு அதை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் அல்ல, ஈசாக்கு மூலமா அடுத்து வர சந்ததி பலனை பெறுகிறது. அதனாலதான் ஈசாக்கு விதை விதைத்தான், அது எத்தனை மடங்கு ஆயிட்டு? கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அப்ப எதை குறிக்கினா? இது பூரணத்தை குறிக்கி. ஆபிரகாம் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் கொடுத்தான் பைபிள்ல போடல. ஈசாக்கு விதை விதைத்தான். அப்ப ஈசாக்கு, நம்முடைய பரம ஈசாக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. ஈசாக்கு யாருக்கு முன் அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்ப ஈசாக்கு விதை விதைக்கிறான்னு சொல்லும் போது புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 ஆகிய 3 அதிகாரங்களை பார்க்கும்போது விதைக்கிறவனை பற்றிய ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, அப்ப விதைக்கிறவன் யாருன்னு பார்த்தா தேவனுடைய வசனத்தை விதைக்கிறவங்க யாருதான்? மனுஷகுமாரன். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்து. அவர் விதைக்கிறார். விதைக்க 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 30-60க்குள்ள நீங்க இருந்துடாதீங்க. எப்படி? அடுத்து என்னது? 100, 30, சிலது 30. கொஞ்சம் தான் தேடி வர்றாங்க. சரி, உள்ள எடுத்து போடுங்க. சிலது 60. ஆனா அவருடைய கணக்குல 30, 60 மட்டும் கிடையாது. அடுத்து சிலது 100 இருக்கு. அப்ப அதை அங்க கொண்டு வரும்போது ஆதியாகமம் 26வது அதிகாரத்தோடு மத்தேயு 13 மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா எளிமையா பொருள் புரிஞ்சிடும். நான் சத்தியத்தை மாத்தல, சத்தியத்துல இருக்கிறது அப்படியே சொல்றேன். அப்படி ஈசாக்கு எப்படி கிறிஸ்துக்கு முன்னெல்லாம் எடுக்கிறோமோ, அப்ப ஈசாக்கு விதைக்கிறத நீங்க எதுக்கு அடையாளம் எடுக்க போறீங்க? விதைச்சு எல்லாரும் விவசாயியா மாறுறதுக்காகவா? எல்லாரும் நஞ்சு புஞ்சுன்னு சொல்லி சில இடங்கள் ஏக்கர் கணக்கா வாங்கி போட்டு அதுல நிலம் விதைச்சு நிலத்துல உழுது விதைச்சு அறுவடை பார்க்கறதுக்காகவா? இல்ல. அப்ப விதைப்பு அப்படிங்கிறது கர்த்தருடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் மனுஷகுமார். ஆமாம், மனுஷகுமார் இந்த பூமியில வந்தா அவர் விதைக்கிறார். விதைக்க விதைக்க அது யாரெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ, நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது அது 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். அதனால ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறது என்ன தெரியுமா? ஒன்று ஈசாக்கு குறித்து, இன்னொன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து. ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று தேசம். ஈசாக்கு தேசம், ஈசாக்கு தேசம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்து கானான், கிறிஸ்து கானான், கிறிஸ்து பரம கானான், கிறிஸ்து பரம கானான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொல்லி எனக்கு அடித்து விடுகிற காரியங்களை பார்த்தா அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்படும் பிரஜாதி ஏமாந்தப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு வசனம் தெரியாது, குருடனுக்கு உண்மையிலேயே தெரியாது, வழி தெரியாது. பார்க்கிறோம் சொல்றாங்க, அன்னை இன்னும் குருட்டாட்டத்துல இருக்காங்க. ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் சொல்லி என்னெல்லாம் வருது பாருங்க. உண்மையிலே சொல்றேன், இவங்க காண்பித்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தா யாருமே ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை இருக்கிற புறஜாதிகள் இருக்காங்க. அவங்கள மாதிரி உலகத்துக்குள்ளே இருந்துடலாமே. எதுக்கு இப்படி சர்ச்சுக்கு வந்து இப்படி வந்துதான் இப்படி இன்னும் கேட்டா, இப்படி வர்றவங்களை விட வராதவங்க எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான பணத்துல புரள்றாங்களே. உலக ஐஸ்வர்யத்துக்காகவா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றோம்? நீங்க எவ்வளவு முட்டாள்தனமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பைத்தியக்காரத்தனமான பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகளை விட்டு கவனிச்சா வெக்க கேடா இருக்கு. சில நினைக்கலாம், என்ன இவங்க ஒரே குற்றப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. உள்ளதை சொல்றோம். இப்ப சபையுடைய நிலைமையை பார்த்து ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் சொல்லி என்னெல்லாமோ அடிச்சு, உனக்கு கார் வருது, பங்களா வருது, வீடு தர்றாரு, உன் கடனை அடைக்கிறாரு. இதுவா சுவிசேஷம்? இதுவா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்? இன்னைக்கு ஆராதனை செய்தியில கேட்டோம், இப்பவும் நம்ம பார்க்கிறோம். அன்று திரும்ப திரும்ப தான் சொல்றார், உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பை தருவேன், குமாரன் வெளிப்பட போகிறார், குமாரன், நிலம். இதை தவிர அவர் மைண்ட்ல வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த ரெண்டையும் தவிர எல்லாமே என்னது இன்னைக்குள்ள கள்ள ஊழியர்களுக்குள்ளே காணப்படுகிறது. குற்றப்படுத்துற நோக்கம் இல்ல, சரியான சத்தியத்துக்குள்ள வந்துடணும். பிரியமானவர்களே, எதை குறித்து பேசுகிறார்? குமாரன் வெளிப்பட வேண்டும். குமாரன் வெளிப்படுவார். அதை தொடர்ந்து குமாரனுடைய சந்ததியார் எதை சொந்தரிக்க போறாங்க? சத்தமா சொல்லுங்க. கானான், அந்த கானான், பரம கானான் சொந்தரிப்பாங்க. இதை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். ஈசாக்கிட்ட பேசுற, யாக்கோபு எல்லாம் பேசுறாரு. சந்ததி விளங்க போதும், சந்ததி விதமா விளங்கும் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எங்கேயும் நாம் கவனிக்கிறோம்,
ஒரு அடி நிலத்தையாகல அவனுக்கு அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கும் போதே சொல்றாராம் பாருங்க, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை எப்படி கொண்டு போறேன், சுதந்திரமாக. சத்தமா சொல்லுங்க. சுதந்திரம் பக்கத்தை விட்டுட்டீங்களா? இந்த பக்கத்தை அப்படி வச்சுக்கோங்க. சுதந்திரமாக தருவேன் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். இன்னொரு அர்த்தத்துல பார்த்தா உண்மையிலே நமக்கு சுதந்திரமா சொந்த தேசம் அப்படின்னு சொன்னா பரலோகம் தான். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? தாளமுத்து நகர்ல இருக்குதுன்னு சொல்ல போறீங்களா? வேற எங்க? நந்தகோபாலபுரம் கிருஷ்ணாஜபுரத்தில் இருக்கிறது. வீட்டு பக்கம் ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை இல்ல. நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குன்னு சொன்னா இது ஒரு பிரச்சனையாவே உனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் உனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஆபீஸ்ல ஒரே நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லு. நீ தேவனோடு நெருக்கம் ஆயிட்டீங்கன்னா இந்த நெருக்கெல்லாம் ஒரு நெருக்கமே கிடையாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்க எங்க பக்கத்துல இப்படி இருக்கு, என்ன இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா, பேசுற காரியங்களை பார்த்தா நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒட்டிங்கி போவதில்லை. எப்பக்கத்தில் என்ன அர்த்தம்? எப்பக்கத்திலும் ஆபீஸ்ல இருந்து, சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து, பக்கத்து வீட்டாட்ட இருந்து, எங்க இருந்துனாலும் சரி, வானமண்டல பொல்லாத சேனைகள்ட்ட இருந்து எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் முறிந்து போவதில்லை, மனம் முறிந்து போவதில்லை. எவ்வளவு நேர்த்தியாய் வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை அவர் சொல்ற முகாந்திரத்தை நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி அவர் தோன்ற பண்ணுகிறார். அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு பின் ஒரு சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை சொல்றாரு. அந்தபடி தேவன், அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அந்தபடின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது எந்தபடின்னு கேட்டா மேல அந்த காரியத்தை சொல்றார். அந்தபடி தேவன் சொன்னது பிரகாரம் அவனை நோக்கி, உன் சந்ததியர் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி எத்தனை வருஷம் துன்பப்படுத்துவாங்க? அவங்க 400 இருக்கு, ஆனா 430 ஆயிட்டு, ஆனாலும் 400 வருஷம் இங்க போட்டிருக்கு. 400 வருஷம். அப்ப தேவன் அவனை நோக்கி, அந்தபடி தேவன் அவனை நோக்கின்னு இருக்கு, பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையும் நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு என்ன செய்வார்கள்? அப்போ அந்தபடி தேவன் அவனை நோக்கி, இந்த 2 வசனங்கள் 6, 7 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அப்போஸ்தலர் மன்னிக்கவும் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கானானை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற இந்த வெளிச்சத்தை தான் இப்ப நம்ம தொடர்ந்து விஸ்தாரமாய் பார்க்கிறோம். சமயத்துல நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டேன், அதை விஸ்தாரம் எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை முன்னமே இருக்கிற 2 வருஷத்துக்கு முன்னால கூட நம்ம ஐக்கியத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருந்தாலும் இதை வேறு விதமாய் எண்ணாமல் மீண்டுமாய் இதை சத்தியங்களை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் நீங்க அப்போஸ்தலர் 7 கையில கூட வச்சுக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13, 14 வாசிங்க. நீங்க இப்ப கேட்ட அதே 2 வசனங்கள் இங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15, 13, 14 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பாத்தீங்களா? இது இந்த 2 வசனங்கள் எங்க வாசிக்க கேட்டோம்? ஏறக்குறைய இந்த 2 வசனங்கள் எங்க பார்க்கும்? அப்போஸ்தலர் 7, 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை பார்க்கலாம். அப்ப ஆண்டவர், அத தேவன் அவனை நோக்கி, அந்தபடி தேவன் அவனை நோக்கின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த சமயத்துலதான் ஆண்டவர் சொன்னதை இங்க ஸ்தேவானுக்கு ஆவியானவர் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஸ்தேவான் இங்க சொல்ற இந்த 2 வசனங்கள் எங்க இருக்கு, எங்க இருந்து கையாளப்படுகிறது? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 மற்றும் 14 இந்த 2 வசனங்கள். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உன்னுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமே உன் சந்ததிக்கு நான் கானான கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரே இல்லையா? சொல்லிட்டார். ஆனா நீங்க நல்லா கவனிங்க, எப்போ இதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் எதுக்காக உன்னை கல்தேயருடைய பட்டணமாகி ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் அப்படிங்கறது ஆண்டவர் சொல்றார். அதை வாசிக்க கேட்கலாம்.
7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு பாருங்க, உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயனுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து கர்த்தர் நானே உன்னை என்றார். ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். என்றார். அதற்கு அவன், நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் எங்க தான் இருந்தாருன்னா ஊர் என்கிற ஒரு ஊர்ல. ஊருக்கு பேரு என்னதுதான்? ஊர். அது கல்தியருடைய பட்டணம். எல்லாருக்கும் தெரியும். கல்தியர் என்பவர்கள் பாபிலோனியர்கள். பாபிலோன் தேசம். பாபிலோன்ல இருந்த அந்த மனுஷன் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். எந்த தேசத்தை நோக்கி கொண்டு வர்றார்? கானான் தேசத்தை நோக்கி கொண்டு வர்றார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாமே எதுக்கு அடிப்படை, அப்படி எதுக்கு படிப்பினை, எதுக்கு முன் அடையாளம் அப்படின்னு சொன்னா, செருபாபேல் நாட்கள்லயும் ஆண்டவர் பாபிலோன்ல இருந்து என்ன செய்தார்? ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வருகிறார். கானானுக்கு நேராய் கொண்டு வந்து அவருடைய மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்புகிற பணிகளை அவர்களை வழிநடத்த சித்தம் கொண்டார். அதே போலதான் இங்கேயும் காண்பிக்கப்படுகிறது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு சொல்ல, நல்லா கவனிங்க. கான்செப்ட் ஒண்ணுதான், பக்கங்கள் தான் வேற வேற, அதிகாரங்கள் ஆட்கள் தான் வேற வேற இருப்பாங்க. ஆனா அவருடைய தோற்றம் இருக்கு பாருங்க. அவர் காண்பித்து கொடுக்கிற தோற்றம், ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் மாத்தவே மாட்டார். ப்ளூ பிரிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். ரட்சிப்புக்கு பலி தேவைன்னா பலிதான். ஆனா ஆள் தான் அங்க, அதுதான் மாறும். இது ஆடு, அவங்க தேவாட்டுக்குட்டி, இங்க ஆட்டுக்குட்டி, அங்க தேவாட்டுக்குட்டி, அதுதான் மாறுமே ஒழிய மற்ற காரியங்களை அவர் மாத்துறது இல்ல. மற்ற காரியங்கள் எப்படி, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, கானானை சுதந்திரிக்கிறதுக்கு இதுதான் வழி. இப்ப என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு கொடுக்கும் பொருட்டு தான் என்ன செய்தேன், உன்னை ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். உடனே ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம பார்க்கிற சத்தியங்கள் எல்லாம் கானானை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி, அதை குறித்த தெளிவான, நான் சொல்வேன், there must be a clear cut knowledge. There must be a clear cut knowledge with this. என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சந்தேகம் வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை எதினால் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை நான் எதினால் அறிவேன் சொல்றார். நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று என்ன சொல்றார்? எதினால் அறிவேன். அவர் வைக்கிற வார்த்தை பாருங்க. அவரும் சொல்றார் சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு. இவரும் கேட்கார் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன். அவர் கேட்கிறார் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன். சந்தேகம் வருது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை சுதந்திரிக்கிறதுக்காக தான் உனக்கு அழைத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. நான் எதனால அறிவேன்? எனக்கு என்ன, எப்படி சொல்றீங்க நீங்க? அப்ப அவர் தானே சொல்றாரு, சொல்றதை நம்ப வேண்டியதானே? இல்ல சொன்னாலும் ஏன்னா 6ஆம் வசனத்துல பாக்குறோம், அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டாரு. ஆனா இது ஏற்றுக்கொள்ள முடியல. பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டதை நம்பினாரா இல்லையா? பிள்ளையை குறித்து முதல்ல சொல்றாரு, நம்பினாரா இல்லையா? நம்புறாரு. அப்ப அடுத்து எதை பத்தி பேசுறாரு? தேசத்தை பத்தி பேசுறாரு. என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும் எதை பத்தி? தேசத்தை பத்தி பேசுறாரு. முதல்ல பிள்ளையை பத்தி பேசும்போது 5ஆம் வசனத்துல பிள்ளையை பத்தி பேசுறாரு. 6ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படி எண்ணினார்? நீதியாக எண்ணினார். வெரி குட், சூப்பரா, நல்லா பிள்ளையை குறித்து சொன்னதை ஏற்றுக்கிட்டான். நிறைய நல்ல இதை கூட சில சபை ஏத்துக்கிடுது. நாம ஏசப்பாதான் நம்முடைய ரத்தத்தை நமக்காக சேர்ந்தாங்க. ஆனா இது உலகமே சதன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பரமக்கான நோக்க மாட்டாங்க. சந்தேகம் வந்துடுச்சு. அதான் இவரும் கேட்கிறாரு, எதுனால அறிவேன்? முதல்ல வந்துச்சு. ஆனா அவர் முதல்ல அவர் வந்தாலும் அவர் விசுவாசத்துல வந்துட்டாரு. ரெண்டாவது பாருங்க, அவர் கேட்கிறாரு, எதுனால அறிவேன்? சுதந்திரமா தருவேன்னு சொல்லி எதுனால அறிவேன் எனக்கு சொல்லுங்க. உடனே ஆண்டவர் என்ன நான் சொன்னா நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்கல. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிதான் சொன்னாரா? இல்ல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பலிகளுக்கு நேராய் நடத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எதனால அறிவின்னு சொன்ன உடனே 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சு என்னிடத்தில். நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் கேட்ட கேள்வி என்ன, இவர் கொடுத்த பதில் என்ன? எதனால அறிவேன்? நீ சொல்றீ இல்ல சுதந்திரமா கொடுப்பேன்னு, அதை நான் எப்படி அறியலாம்? இதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன் அப்படின்னா உடனே ஆண்டு சொல்லிக்கலாம், ஒரு 4-5 பாட்டு ஆவியில நிரம்பி பாடு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். இல்ல, மிஷனரிகளை நல்ல காணிக்க கொடு, அதனால நீ என்ன அந்த தேசத்தை நீ சுதந்திரிப்ப போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல சொல்லி அப்படித்தானே சொல்லிருக்காங்க, கிரியைகளினால. இன்னும் என்ன சொல்லிருக்காங்க, இன்னும் என்னன்னா, இன்னும் எனது தேவனுக்காக நீங்க அதை விதைங்க, இதை விதைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இல்ல. ஆண்டவர் சொல்றாரு,
மாம்சம் தகனிக்கப்படுறத அந்த அனுபவத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா இது நீ அறிஞ்சிடலாம். இதுதான் ஆண்டவர் வெளிப்படையா காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க. எதனால அறிவேன்னு சொன்னதுக்கும் இவர் சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஏன்னா இதை கேட்டா 3 வயது கடாவை கொண்டு வர சொல்றாரு, வெள்ளாட்டு கடா கொண்டு வர சொல்றாரு, புறா குஞ்சுகளை கொண்டு வர சொல்றாரு. இது என்ன வீட்டுல உள்ள இதெல்லாம் கொண்டு வர சொல்றாரு. நான் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன தரணும் ஏதாவது கேட்டேனா? இப்ப கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் உமக்கு என்ன தரணும், எனக்கு சுதந்திரத்தை தரப்போற இல்ல, உமக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்டதுக்கு மாதிரி என்னத்தையும் ஒண்ணு கொண்டு வர சொல்றாரு. விளங்க மாட்டுக்கு. இன்னைக்கும் இந்த சத்தியம் என்ன செய்ய மாட்டுக்கு? செல்வியை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. விளங்க மாட்டுக்கு. ஆனா உடனே கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்தாரு. அதை துண்டிச்சு வைக்கும் போதுதான் அதோட ரத்தம் சிந்தப்படுது, மாம்சம் அடிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பலிபீடம், அதுல என்ன செய்ய தகனிக்கப்பட்டு, அங்க பலிபீடம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு இடத்துல வச்சுதான் அடிக்க முடியும். சும்மா அப்படி வச்சுக்கிட்டு இப்படிலாம் வெட்ட முடியாது. ஆகாயத்துல அப்படி வச்சுக்கிட்டு வெட்டலாம் முடியாது. அப்படி வெட்டுறதை சொல்லல, அவன் கடத்தி வச்சிருக்கிறார். இதுலதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதான் அந்தபடி நாங்க கவனிச்சீங்களே, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அந்தபடி தேவன் அவனை நோக்கி. அப்ப அந்தபடி அப்படின்னு சொல்லும் போது எதுக்குள்ள வந்துருதுன்னு கேட்டா பலிக்குள்ளதான் வருது. அந்தபடி அப்படின்னு சொல்றது, நீங்க 5ஆம் வசனத்துக்கு 6ஆம் வசனத்துக்கு இடையில அந்தபடின்னு வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப சும்மா ஆண்டவர் வெளிப்படுத்தல. அந்தபடி தேவன் அவனை நோக்கினா எதனால அறிவுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே சொல்லிருக்கலாம். 13ஆம் வசனத்துல இருந்து சொல்லிருக்கலாம். எப்படி? அவன் சந்ததியார் 400 வருஷம் அங்கே இருப்பார்கள், 400 வருஷம் வரலை அந்நிய தேவ சேவிப்பார்கள், அதுக்கப்புறம் புறப்பட்டு வருவார்கள். உடனே சொல்லிருக்கலாம். எதனால அறிவுன்னு கேட்ட உடனே சொல்லிருக்கலாம்ல. எதனாலன்னா, எப்பா 400 வருஷம் இருக்குப்பா, 400 வருஷம் ஆண்டவர் பாடம் எடுத்துக்கலாம்ல. எடுக்க மாட்டார். பரமகாணனை குறித்த வெளிப்பாட்டை ஆண்டவர் பளிச்சுன்னு கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்கிற தேவனை நான் பார்க்கல. எதுலதான் கொடுப்பார் அப்படின்னா பலியின் மூலமா தான் வெளிப்படுத்துவார். அப்ப இந்த பலி எதை குறிக்கி? இது 3 வயது கடாவா இருக்கட்டும், வெள்ளாட்டு கடாவா இருக்கட்டும், புறா குஞ்சுகளா இருக்கட்டும், மாம்சம் தகனிக்கப்பட்டு, மாம்சம் வெட்டப்பட்டு, இரத்த சிந்தப்படுதல், அது ஜீவனை விடுகிற இந்த காட்சியானது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல யாரதான் குறிக்கி? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதினாலே அறிவேன்? கேள்வி கேட்கிறாரு. என்னைக்கும் நாம் பரமகாணனை சுதந்திரிப்பதை எதனாலதான் அறிய முடியும் அப்படின்னு கேட்டா பலியினாலதான் அறிய முடியும். பலி இல்லாமல் அறிய முடியாது. கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தா, இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலே அப்படி மாம்சம் எனக்காக அடிக்கப்பட்டது அன்று அந்த காட்சியை காண்பித்துட்டு தான் இந்த தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய வண்ணத்தை பேசுற, சுதந்திரிக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அக்குவேர் ஆணிவரை வைக்காரு பாருங்க. எத்தனை வருஷம் ஆகும், என்ன ஆகும், அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, எல்லாம் அதுக்கப்புறம் நான் யாரை தண்டிப்பேன், எல்லாத்தையும் குறித்து பேசி உடன்படிக்கை பண்றாரு. தெளிவா அதுக்கு அத்தாட்சி ஏற்படுத்திட்டாரு. அப்ப அதுக்கு முன்னால வெளிப்படுத்தலாமே, உடனே சொல்லிருக்கலாம். 400 வருஷம் சொல்லி அவருக்கு தெரியாதா? எதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்த சித்தம் கொள்றாரு? சத்தமா சொல்லுங்க. எதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்த சித்தம் கொள்றாரு? பலி. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலி ஆகணும். அதைத்தான் அங்க காண்பித்து கொடுக்கிறா. அவர் நமக்காக பலி ஆனார். பலி ஆக போகிறது இல்லை, பலி ஆகிவிட்டா. அப்ப அவருடைய பலியில என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சமும் உலகமும் மாண்டு போகிறது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில தான் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி பரமகாணனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலியை காணக்கூடும். அழுத்தமாய் சொல்லுகிறேன். இதை தாண்டி வெளியில வேறு வழி இல்லை. அதனாலதான் பலியை முன்னிறுத்துகிறார். இந்த பலியினாலதான் அங்கே பரமகாணன் சுதந்திரிக்கப்படக்கூடிய காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு. யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டோம். ஆண்டவர் பேசுறாரு, நான் பேசுறேன், அவர் பேசுறாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கானானை சுதந்திரிக்கிற வழியை மட்டும் நான் பேச அவர் பேச மாட்டேங்காரு. கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. என்னத்தையும் ஒண்ணு கொண்டு வர சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? மாம்சத்தை பலியிட சொல்றாரு. பலியிட்டு அந்த பலியின் மூலமா ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொண்டு வர்றார். அவ கானானை பற்றிய வெளிப்பாடுகள் யாருக்கு தான் வெளிப்படும் அப்படின்னா இந்த பலியினூடாய் கடந்து போகிற சபைக்கு மாத்திரமே. அதனாலதான் நாங்கள் எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்துவின் பலியை உயர்த்தி பேசுகிறோம்.
அது யோசபாத்தா இருக்கலாம், யோசுவா இருக்கலாம், காலேபா இருக்கலாம், மோசே இருக்கலாம், ஆபிரகாம் இருக்கலாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியார், செருபாபேல், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, எஸ்ரா, நெகேமியா, இன்னும் பலதரப்பட்ட பரிசுத்தவான்கள், ஏசாயா, எரேமியா, எல்லாருக்குள்ளேயும் இந்த சாயலையே தேவன் காலமா வெளிப்படுத்தி கொண்டே இருந்தா. அதனால ஆதிகால அப்போஸ்தலருக்கும் இந்த வெளிப்பாடுதான். அதனாலதான் இங்க தெளிவா பார்க்கிறோம் இந்த பலியின் மூலமா. அதனாலதான் ஆசாப்புக்கு கிடைத்த வெளிப்பாடு இதுதான். ஆண்டவர் பூமியை நியாயந்திருக்க வரும்போது உயர இருக்கிற வானத்தையும் தாழ இருக்கிற பூமியையும் கூப்பிடுவாராம். 4ஆம் வசனத்துல சொல்றாரு. சங்கீதம் 50 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் பார்க்கறதுக்கெல்லாம் ஜனங்களுக்கு மனது கிடையாது. டைரக்டா 15ஆம் வசனத்துக்கு போயிருவாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் எதுக்கு? அந்த இடத்துல ஆபத்து காலம் இருக்கு, கீழே போட்டிருக்கு. துன்மார்க்கன் போதகம் பண்றது ஆபத்து காலம். துன்மார்க்கனை நோக்கி அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து கீழே வாசு பாருங்க, 16-17. துன்மார்க்கனை நோக்கி சொல்றாரு, நீ என் வார்த்தைகளை எடுத்து உபதேசிக்கிறதுக்கு நீ உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு கேட்கிறாரு. அது ஆபத்து காலம் சபைக்கு. அதுக்கு மேல பார்த்தா ஆண்டவர் நியாயந்திருக்க வர்றாரு பாருங்க. அதுவும் என்ன காலம் தான்? ஆபத்து காலம். ஆபத்து காலத்தில் என்ன செஞ்சிரு? அவரை பற்றி கொள்ளலன்னா கதையை நடக்காது. கோபாக்கின நாளில் வெள்ளியும் பொன்னும் தப்புவிக்க மாட்டாது, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது. இப்ப பாருங்க, ஆசாப் 50 சங்கீதம் 50 4ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? அப்படி தமிழ் ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கிற வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். நல்லா கவனிச்சுக்கங்க, 5ஆம் வசனம். எப்பவுமே இது எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பேன். 505 ஞாபகம் வச்சிருப்பேன். 501, 505, அதே மாதிரி 501 ஒரு சோப்புலாம் முன்னால உண்டு. அதே மாதிரி ஞாபகம் வச்சிருப்பேன். 505, 50-5 எல்லாருக்கும் என்னதான் பளிச்சு ஞாபகம் தெரியுமா? சங்கீதம் 50 சொல்லிட்டாலே போதும். 50-15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என்ன ஆபத்து காலம்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று கேட்கிறார். 1 பேதுரு 4ஆவது அதிகாரம் கடைசி பகுதியில நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் எவ்வளவு பயங்கரம். அதுக்காக தான் வலியுறுத்துகிறோம், சபை கூடுவதில் அவசியம், அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ காணொலி வந்தது நிமித்தம் காணாமே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்னா, காணொலி வந்துட்டுனா காணாம போயிடலாம், ஏன்னா இதை யூடியூப்ல பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த தேவ பிரசனத்தை நம்ம உணரணும்னா பரிசுத்தோட ஐக்கிய கூடிக்கலாம். அதனாலதான் எல்லாருமே வீட்டில் உட்காந்து பாட்டு பார்க்க முடியாதா? பாட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாதா? கீபோர்ட் பிராக்டிஸ் பண்ண முடியாதா? எல்லாமே இருக்கு. பாடல் எத்தனையோ பாடல், ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பாடலை கூட நீங்க வீட்டில் உட்காந்து யூடியூப்ல பார்த்து படிச்சுட்டே இருக்கலாம். பல ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒர்ஷிப்புக்கு 2 மணி நேரம் ஒர்ஷிப் எடுக்கிற இடம்லாம் இருக்குல்ல, நல்லா எடுக்கலாம். கடைசி 1.5 மணி நேரம் நல்ல ஒர்ஷிப் கொண்டு போயிட்டு கடைசி 20 நிமிஷம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, இப்படியும் கேட்கலாம். திருமண ஜாக்கிரதை. பலி அழகா சொல்றார், பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த. அப்போ பலியினாலதான் ஆபிரகாமோட அன்னைக்கு உடன்படிக்கை செய்தார். நீங்க ஆதியாகமம் 15ஆவது அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க, 13ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்நாள்ல கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரா இல்லையா? அப்போ ஆபிரகாம் கர்த்தரோட உடன்படிக்கை பண்றா, கர்த்தர் ஆபிரகாம் 2 பேரும் சார்ந்ததான் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா, ஆபிரகாமும் சொல்லலாம் நான் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன்னு சொல்லலாம், கர்த்தரும் சொல்லலாம் நான் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். தனிநபர் உடன்படிக்கை பண்ண முடியாது, 2 பேரும் சேர்ந்தது. கவனன்ட் அப்படின்னா உடன்படிக்கை. கவனன்ட் அப்படின்னாலே, கவனன்ட் இஸ் சம்திங் தட் இஸ் மேட் பிட்வீன் ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. அப்ப ஆண்டவர் எப்படிதான் உடன்படிக்கை பண்றார்? பலியினால உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப கானானை சுதந்தரிக்கிற, இப்ப கானானுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு, கானானுக்கு கூட்டு போறதுக்கு தான் வந்து நிக்கிறாரு, ஜனங்களை நியாயந்திருக்க வந்து நிக்கிறார். அப்படிதான் ஆசாப் காண்கிறார். பாருங்க, ஆசாப் கண்ட காட்சியை பாருங்க. பார்த்துட்டு பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து அவர் பிரகாசிக்கிறாருங்கிற முதல் வசனத்தை சொல்லிட்டு அவர் மௌனமா இராருங்கிற வெளிப்பாடுல அவருக்கு கிடைக்கி அவர் வந்துட்டார். எதுக்காக வர்றாரு? மனவாட்டியாகிய சபைய பரம கானானுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நிக்கிறாரு. 5ஆம் வசனத்தை பார்த்தா அவர் தம்முடைய சேனைகள்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? அதான் தூதர்கிட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அதுல என்னங்கிறது எத்தனை தடவை வருது பாருங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அவன் 4 பக்கத்துல இருந்தோம் தூதர்களை அனுப்பி என்ன செய்றார்? தம் பக்கமா கூட்டி சேர்க்கிறார். 4 பக்கத்துல இருந்து பைபிளே போட்டிருக்கு. மார்க்கில் எழுதும்போது சொல்வார், அங்க இருந்து எங்க கிழக்குல, மேற்குல, தெற்குல, வடக்குல எல்லா திசையில இருந்தும் பரிசுத்தவான்கள் கூட்டி சேர்க்கப்படுறாங்களா இல்லையா? கூட்டி சேர்க்கப்படுறாங்க. எந்த பரிசுத்தவான்கள் தான்? பாடல்களினாலே என்னை மகிமைப்படுத்தின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார் என்பதும் அல்ல. இசைக்கருவியினால் நல்ல அடி, நல்ல ராக் மியூசிக் போட்டு நல்லா வெளுத்து கட்டின அப்படிப்பட்ட இசை குழுக்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என்று அல்ல. நன்றாக பிரசங்கம் பண்ணினவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என்று சொல்லல. எனக்காக கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்தவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்வார் என்று போடல. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள், இவ்வளவுதான். பலி நம்முடைய ஒட்டுமொத்த கோபம், துரு இச்சை, மோகம், உபச்சார சிந்தனை, பொய், களவு, பொறாமை, பெருமை, களியாட்டுகள், பலவிதமான துணிகரமான பேச்சுகள், இவைகள் எல்லாம், கசப்பு, புறங்கூறுதல், இவைகள் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு போய்விட வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பலியை தவிர்த்து தேவன் பரமகாணனை சுதந்திரிக்கிறதுக்கு வேறு வழியை ஏற்படுத்தவில்லை. அதனாலதான் நாம் தெளிவாய் பார்க்கிறோம், அவர் தமது ஆவியை விட்டார், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததுன்னு சொல்லி வேதாகமத்திலே மத்தேயு 27வது அதிகாரம் 50 மற்றும் 51 ஆகிய 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். மீண்டும் சொல்றேன், அவர் மகா சத்தமிட்டு, அவர் மறுபடியும் மகா சத்தமிட்டு தமது ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், எனக்கு அந்த தேவாலயத்தின் திரைச்சலைங்கிறது நம்ம இந்த பூமியில பார்க்கிறோம், இது ஒரு நிழல். உண்மையிலே இந்த திரைச்சல் எதுதான்? பரலோகம். திரைச்சல் 2 கிழியுது. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் திரையின் வழியாயின்னு போட்டிருக்கு. அவர் எந்த திரைக்குள்ளதான் பிரவேசித்தார் தெரியுமா? அவருடைய மாம்சமாகிய திரை தான். அது எந்த திரைக்குள்ள பிரவேசித்தார்னா, பூமியில் உள்ள ஆலயம் கிடையாது. பைபிள் சொல்லுது, எபிரேயர் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலே 24 வாசிக்கும். வாசிக்கலாம். 9:24. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற. அப்ப இங்க மெய்யான சொன்னா இது நான் பொய்யான நான் சொல்லல, ஆனா மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமா இது இருக்கு, அவ்வளவுதான். அடையாளமா இருக்கிற, கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்படுது. சரி, இன்னும் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வசனத்தை தாண்டி எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனமாகி 20ஆம் வசனத்தை 19 இருந்து கூட நான் வாசிக்கிறேன். 19-20 வாசிக்கிறேன். எபிரேயர் 6:19-20. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக நல்லா கவனிச்சுக்கங்க, திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக, சத்தமா சொல்லுங்க, நமக்காக அந்த திறப்பு எது? பரம காணாம். வசனத்தை மாத்திரக்கூடாது. இந்த பூமியில் உள்ள இதுக்குள்ள சிருஷ்டி சம்பந்தமான, இன்னொரு இடத்துல போட்டு சிருஷ்டி சம்பந்தமான கைனால் செய்யப்பட்டதான இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, தமது சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்தார்னு சொல்லி பரம காணான தான் காமிச்சு கொடுக்கிறார். பூமியில் உள்ள கூடாரத்துல பிரவேசிக்கல. பாத்துக்கங்க, பைபிள் இருக்கிறது சொல்றேன். பூமியில் உள்ள கூடாரத்தில் அப்படியே போட்டிருக்கு, கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியா பிரவேசிக்கலனே போயிட்டு இருக்கு பைபிள்ல. எங்க பிரவேசிக்க? அந்த திரைக்குள்ளதான் பிரவேசிக்க. இந்த திரை கிடையாது, அந்த திரை. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப அந்த திரைக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஒரே வழிதான், தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். அப்ப பரமகாணனுக்கு வாசலே எது தெரியுமா? அவருடைய மாம்சமாகிய திரை தான், மாம்சமாகிய திரையின் வழியா. இப்ப இந்த மாம்சம் கிழிக்கப்படும் போது நமக்கு வழி உண்டாகுது. அதான் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய்
புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்ப நித்திய காணான உங்களுக்கு எனக்கு தேவன் எவ்வளவு அழகா காண்பிக்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரே வழி இதுதான். இந்த வழி மூலமாகத்தான் போக முடியும். வேற வழி இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று யோவான் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. பலியினால் உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆசபு கிடைத்த வெளிப்பாட பாருங்க. நம்ம 5ஆம் வசனத்தை போக எல்லாரும் 15 தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க, மீண்டும் மீண்டும் சொல்றதுனால. எல்லாருக்கும் 15 தான் ஞாபகத்துக்கு வரும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அது கடன் பிரச்சனை ஆபத்து காலம், வேலை இல்லாத ஆபத்து காலம், இப்படிலாம் ஆக்கிட்டாங்க பாருங்க. இடம் முடிக்கப்படாம கிடக்கு, அது ஒரு ஆபத்து காலம். இடம் இங்க வாங்கி போட்டு கட்ட முடியாம, வீடு கட்ட முடியாம இருக்கு, அது ஒரு ஆபத்து காலம். என்னெல்லாம் ஆயிட்டு பார்த்தீங்களா? பேங்குக்கு அந்த லோன் டியூ கட்ட முடியல, அது ஒரு ஆபத்து காலம். இல்ல, அதெல்லாம் ஆபத்து காலம் இல்ல. எது ஆபத்து காலம்? அதுக்கு மேலேயும் பார்க்கறது, கீழே பார்த்தா துன்மார்க்கன் போதிக்காம பாருங்க, அதுதான் சபைக்கு ஆபத்து காலம். சும்மா கிடையாதுங்க. நீங்க தாராளம் பாருங்க, சங்கீதம் 50:15 பாருங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவேன்னு சொல்றது எதுக்காக? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 15 வாசி பார்க்கணும்ல, எல்லாருக்கும் தெரியும். 16 வாசிங்க. பாத்தீங்களா? தேவன் துன்மார்க்கனை நோக்கினா அதோட உண்மையான அர்த்தம் தெரியுமா? துன்மார்க்கமான போதகனை நோக்கின்னு அர்த்தம், உண்மையான அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் வாசிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் உண்டு? என் வார்த்தையில் உனக்கு பின்னாக இருந்து போடுகிறாய், நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரன் உனக்கு பங்கு உண்டு. இதுதான் இந்த பாஸ்டர்களுடைய ஐக்கியம். தப்பான்னு சொல்ல நினைச்சிடாதீங்க. நிறைய உருப்படி இல்லாத சுகபோகமா வாழ்கிற கூட்டணிகள் இதெல்லாம். எனக்கு அழைப்பு வந்தது, போக முடியாது. நீ திருடனை காணும்போது அவன் தசமபாவத்தினால திருடிட்டு இருக்கான். தசமபாவன் ஒரு பேரை வச்சு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாத ஒன்றை வச்சு நல்லா திருடி சாப்பிட்டுட்டு இருக்கான். திருடனை காணும்போது ஒருமித்து என்னால் எப்படி போக முடியும்? விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு ஒன்று இருக்கு. இந்த ஐக்கியமே வேண்டாம்பா, தனித்தே இருந்திருந்தோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படி குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். இந்த FGBC, அந்த பிசி, இந்த பிசி, CBC எதுவும் வேண்டாம். அப்ப ஆபத்து காலம் எதுன்னு கவனிக்காங்களா? கவனிக்க மாட்டாங்க. தண்ணிக்குள்ள மூழ்கும் போது ஆபத்து காலம், இதுதான் ஆபத்து காலம் நினைக்காங்க. அப்ப தண்ணியில மூழ்கி தப்பிச்ச எத்தனையோ புறஜாதிகளை உங்களுக்கு காமிக்கிட்டாப்போ, அதாவது சொல்லுவாங்க மயில் இலையில தப்புனவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தப்புனவங்களை காமிக்கிட்டா யூடியூப்ல எத்தனையோ ஷார்ட்ஸ் இருக்குல்ல, உடனே இதுக்காக அப்படின்னு சொல்லிடுறது. இதை வச்சு நான் வஞ்சிப்பான். நீங்க கீழையும் மேலையும் பாக்கீங்களா? கீழே கொஞ்சம் பாருங்க. துன்மார்க்கு நோக்கி நீ என்ன, உனக்கு என்ன நியாயம் உண்டு? என் பிரமாணத்தை எடுத்து உரைக்க உனக்கு என்ன நியாயம்னா, யாருக்கு அவன் உபதேசிக்கான்? சும்மாவே உபதேசிச்சுட்டு இருக்கானோ? அப்ப அவன் யாரையோ நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு சபையில தான் இருக்கிறான். இதுதான் ஆபத்து காலம். தயவு செய்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். துன்மார்க்கன் வேத பிரமாணத்தை எடுத்து போதிக்கிறான் என்றால் அதுதான் என்ன காலம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுறணும். ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டியதுதான். அதனாலதான் அதுக்கு அடுத்து துன்மார்க்கனை நோக்கின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த ஆபத்து காலத்தை ஏன் இங்க கொண்டு வந்தார் அப்படின்னா, ஏதோ தத்தளிக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல, நமக்கு பிரச்சனை தத்தளிப்பு எது தெரியுமா? துன்மார்க்கனுடைய போதனையை கேட்கறதுதான். துணிஞ்சு போறாங்க பாருங்க. துன்மார்க்கனுடைய போதனையை கேட்க துணிஞ்சு போறாங்க. ஆடம்பர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னமும் சொல்லட்டும், என்னத்தையோ என் சரீரத்தை ஒரு மாதிரி கிளர்ச்சிகளை கொண்டு போறாங்கல்ல, அது போதும். நான் பின்னால நிக்கிறேன், நான் முன்னால தூக்கி வீசப்படுறேன், அது போதும். அபிஷேகங்கிற பேர்ல துள்ளி குதிச்சா அது போதும். வருமானம் வருது இல்ல, அதுக்கு நீ வராம இருக்கலாமே. நான் சொல்றேன், இப்படி செஞ்சு போயிட்டு இருக்கீங்கல்ல, நான் சொல்ல ஒரு 2 மாசம் போகாம இருந்து பாருங்களேன், உங்க தொழில் நடக்க இல்லையான்னு பார்ப்போம். நீங்க வேலையை விட்டு நிக்கீங்களா இல்லையான்னு பார்ப்போம். நான் சொல்ல, இப்படி போறது ஒரு பிரோஜனம் கிடையாது. தரமான செய்தியை கேட்கலாம், ஆனா இப்படி தரங்கட்ட காரியங்களுக்குள்ள போறது, நான் தான் சொல்றேன், இதை நிறுத்தி தான் பாருங்களேன். இதை நிறுத்தி ஒரு 4 வாரத்துக்கு நீங்க போகாம இருந்து பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எல்லாம் கரெக்டா அது மாதிரியே நடக்க இல்லையான்னு பாருங்களேன். நடந்துட்டு தானே இருக்கு. எத்தனையோ பேருக்கு நடந்துட்டு இருக்கு. சர்ச்சுக்கு போகாத எத்தனையோ பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. அதனாலதான் கானானை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை. மேல அவர் சொல்றாரு பாருங்க, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார், மௌனமாகிறார், எழும்புகிறார், தேவன் எழுந்தருள்வார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அந்த காட்சியை பார்த்து ஆசை சொல்றார். இது இந்த பூமிக்கே ஆபத்து காலம்.
இக்கட்டு காலம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அப்படி வருகை வெகு சமீபம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை. பலி என் பார்வையில அந்த பலியை பற்றி அந்த சாரம் இறங்கிடணும். என் பார்வை பரிசுத்த பார்வை, என் சிந்தை பரிசுத்த சிந்தை, என் பேச்சு பரிசுத்த பேச்சு, என் நடக்கை பரிசுத்த நடக்கை. இது எப்பந்தான் வெளிப்படும்னா இந்த பலியை பற்றிகிற தாக்கம், இந்த பலியை பற்றிய உபதேசத்தை குறித்த தாக்கம் எனக்குள்ளே வறுமையானால் கண்கள் நிச்சயனை மேற்கொள்ள முடியாது, மாம்சத்தின் நிச்சயனை மேற்கொள்ள, பொய், களவு, பணாசை, பொருளாசனை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பலியில் அத்தனை மாம்சங்களும் மாண்டு போகிறது. 3 வயது கடாவை பலி செலுத்தினா என்ன ஆகும்? வெட்டப்பட்ட என்ன ஆகும்? செத்துருமோ உயிரோடு இருக்குமா? கொஞ்ச நேரம் துடிக்கும், நமக்குள்ளேயும் துடிக்கும். அப்படி ஒரு மாதிரி பார்த்துடலாமா செஞ்சிடலாமான்னு துடிக்கும். அது வெட்டப்பட்டுட்டு கொஞ்சம் துடிப்பு வரும், அப்புறம் அவ்வளவுதான், செத்துட்டு. அப்படியே ஒரு மாதிரில துடிக்கும். அது ஆரம்பம், வெட்டப்பட்ட ஆரம்பத்தை துடிக்கும், கொஞ்ச நேரம் தான் துடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? அப்புறம் சாதாரணமாயிரும். ஐயோ அதை விட்டுட்டோமே, பார்க்காம விட்டுட்டோமே, ஐயோ அதை செய்யாம விட்டுட்டோமே, அப்படியே வரும். அப்புறம் ஆண்டு எல்லாம் சரிப்படுத்திடுவார். எந்த இதுவுமே துடிக்காம என்ன செய்யாது, சாகாது, மரணம் அடையாது. பலி இல்லை, துடிப்பு அப்படியே இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் ஆண்டவர் இந்த பலியை ஏன் முக்கியப்படுத்துறோம் தெரியுமா? ஒரு 2 வசனங்களை வாசித்து முடிக்க போறோம். ஏன் முக்கியப்படுத்துறோம் அப்படின்னா, இந்த பலி அவர் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய அடையாளம், கிருபை. உபாகமம் 9வது அதிகாரம் 5 மற்றும் 6 மட்டும் வாசித்து முடிக்க போறோம். உபாகமம் 9வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 5, 6 பாருங்க. ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட்டா என்ன சொல்றாரு பாருங்க. எதுக்கு இந்த பலியை முக்கியப்படுத்துறோம் அப்படின்னா, நம்முடைய சொந்த கிரியைகளினால் அல்ல, அவர் நமக்காக பலியானார். அந்த பலியோடு நம்ம இணைத்துக் கொள்வதை தவிர கானானில் பிரவேசிப்பதற்கு வேறு வழி இல்லை. வாசிக்கலாம். உபாகமம் 9, 5 மற்றும் 6. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும். பாருங்க, உன் நீதி நிமித்தம், உன் நீதின்னு சொல்றாரு. இதான் சுயநீதி. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. சாங்க அடிச்சார். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும். இது உடனே நீதியான உத்தம வாழ்க்கையை வெறுக்கிறதுன்னு சொல்லிடாதீங்க. இது அதை சொல்லல, இங்க வார்த்தை எழுதப்பட்டதை கவனிக்கணும். உன் நீதி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இது. உன் நீதி, உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் நீ அவர்களுடைய தேசத்துல பிரவேசிப்பதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இந்த வசனம் போதும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார். அவ்வளவுதான். யாரும் மாத்தக்கூடாது என்பதை என்ன செய்ய கடவாய்? அறிய கடவாய். என்பதை அறிய கடவாய். இதைதான் நான் அறிய வேண்டியது. நீ வணங்க கழுத்துல ஜனம் சொல்லிட்ட. உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார். அவ்வளவுதான். என்பதை அறிய கடவாய். அப்ப எனக்கு என்ன தெரியும்? வெளிப்படையா பேசுறேன். சுய நீதியினாலே எந்த மனுஷனும் கானானை சுதந்தரிக்க முடியாது. அதனாலதான் இந்த பலியை பற்றுகிற விசுவாசம், அவர் எனக்காக பலியானார் என்கிற அந்த வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் கானானை சுதந்தரிக்க வழி இல்லை. தயவுசெய்து பிரியமானவர்களே, நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்து நம்ம சத்தியத்தை விட்டு வழி விலகி போய்விட வேண்டாம். சத்தியத்தை கிரமமா கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்துல நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு எத்தனையோ நம்ம சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நிறைய இடங்கள்ல நீ யூடியூப்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. நித்திய ஜீவனுக்கான வழி கிடையவே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நிலையில்லாத உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறதுக்கான போதனைகள் மலிந்து கிடக்கிறது. அவைகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அந்த பலியினால, இந்த பலி பற்றி விசுவாசம் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, உண்மையிலே சொல்லணும், தாழ்மை வந்துடும், தெய்வீக சுபாவம் வந்துடும், பரிசுத்தம் வந்துடும். ஒரு எதிர்பாளர்கிட்ட பேசும்போது கூட எவ்விதமான நெருடல் இல்லாம அழகா சர்வசாதாரண பேசிட்டு போயிடலாம். இது எதன் அடிப்படையில் தெரியுமா? கிறிஸ்துவின் பலியை பற்றுகிற விசுவாசம். அந்த பலியில அவர் மரித்துட்டாரு அப்படிங்கிறது, என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான், அவன் உயிரோடு இல்லை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த தேவனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கானானை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? கானான் எதற்காக காண்பிக்கப்பட்டது? சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வழி என்ன? கடைசியா நாங்கள் பார்த்த இந்த உபாகமம் 9, 5, 6 படி இதைத்தான் நாங்கள் ஆராதனை செய்தியிலும் கேட்டோம். தேவனே,
எங்களுடைய சுயத்தினால, சுய நீதி, உன் நீதி நிமித்தம், உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் நமக்குன்னே எங்களுக்கு நாங்களே இது இப்படி நாங்க செய்திருவோம், இப்படி நாங்க பண்ணிடுவோம், இப்படி பண்ணிட்டேன்னா, இப்படி ஏதாவது மாசத்துக்கு ஒரு முறை மிஷனரி காணி கொடுத்துட்டா, அல்லது வாரந்தோறும் இப்படி இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு வந்துட்டா, நான் இதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன். என்னுடைய சுயநீதியின்படி அல்ல, உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகி கர்த்தர் நல்ல தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடார், சுதந்திரமாக கொடார், சுதந்திரமாக கொடார் என்பதை நாங்கள் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்றோம். ஆண்டவரே, இதுக்காக தான் பலியை ஏற்படுத்தினீரோ? இதுக்காக தான் பலி ஏற்படுத்தினீரோ ஆண்டவரே? எங்களுடைய சுயநீதியில பிரவேசிக்க முடியாது என்பதற்காக தான் உங்களுடைய பலி ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. ஆமாண்டவரே, எங்கள் சுயநிதியிலே நாங்கள் பரம கானானை சுதந்திரிக்க முடியுமானால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. எங்கள் சுயநீதினால் நாங்கள் பரம கானானை துளியளவாகிலும் எட்ட முடியாது என்பதை தேவன் நீர் அறிந்து, எங்கள் சுயநீதியின்படி அல்ல, உங்களுடைய இரக்கத்தின்படி, உங்களுடைய கிருபை, எங்க மேல் வைத்த அன்பின் அடிப்படையில் எங்களுக்கு அகுமையே பலி அழைப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்கள் செலுத்தினதை நாங்கள் இங்க கல்வாரியில பார்க்கிறோம். இதுதான் பரமக்காணனை குறித்த வெளிப்பாடுகளை காண்பிக்கிற மேன்மையான பகுதி. இந்த பலியின் மூலமாய் ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வெளிப்பாடுகளை பெற்றது எப்படியோ அப்படியே கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பலியானது நிமித்தம் இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாய் பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வெளிப்பாட்டை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்திருக்க யாவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.